கமல் ஹாசனின் பிக் பாஸ் புகழ் ராஜு ஹீரோவாக அறிமுகமாகும் படம் பன் பட்டர் ஜாம். இப்படத்தை சுரேஷ் சுப்பிரமணியன் தயாரிக்கிறார். ராகவ் மிர்தாத் இயக்குகிறார். இவர் ஏற்கனவே காலங்களில் அவள் வசந்தம் என்ற படத்தை இயக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆத்யா பிரசாத் கதாநாயகியாக நடிக்கிறார். இவர்களுடன் முன்னணி நட்சத்திரங்கள் பலர் நடிக்கின்றனர். சுபாஷ் கே பிரசன்னா இசை அமைக்கிறார். படக்குழுவினர் இன்று சென்னையில் மீடியா பத்திரிகையாளர்களை சந்தித்து பன் பட்டர் ஜாம் படத்தின் போஸ்டரை வித்தியாசமான முறையில் வெளியிட்டு படக்குழுவினர் பேட்டியளித்தனர். பன் பட்டர் ஜாம் என்று படத்திற்கு டைட்டில் வைத்தது ஏன் என்பது பற்றி ருசிகரமான விஷயத்தை படக்குழுவினர் தெரிவித்தனர். இப்படத்தின் கதாநாயகி ஆத்யா பேசும்போது, படத்தில் வரும் கதாபாத்திரத்திற்கும் என்னுடைய வாழ்வில் நடந்த சம்பவங்களுக்கும் தொடர்பு இருந்தது. அதனால் இந்த வேடத்தில் நானே நடிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். நல்ல வேளையாக அந்த வேடம் எனக்கே அமைந்தது என்றார். உங்கள் வாழ்வில் நடந்த அந்த தொடர்பான சம்பவம் என்ன என்று கேட்டபோது அதை அவர் சொல்ல தயங்கினார். ஒருவேளை உங்களுக்கு ஏற்பட்ட காதல் தோல்வியா என்று கேட்டபோது அவர் அதிர்ச்சி அடைந்தார். அது குறித்து அவர் கண் கலங்கியபடி பதிலளித்தார். படக்குழுவினர் அளித்த பேட்டியையும் படம் பற்றி இயக்குனர் தெரிவித்த கருத்தினையும் இப்போது காணலாம். முதல் படம் ரொம்ப சின்ன படம் இருந்தாலும் ப்ரெஸ் மீடியா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க. அது என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. எப்போவுமே ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் கிடச்சிது உங்கள் த்ரூவா. ஸோ ரெண்டாவது படம் நான் பண்ணும்போது இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் முதல்ல மீடியாவுக்கு தான் காட்டணுன்றது என்னோட விருப்பத்தை நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன். அது ஏன் அப்படின்னா, யூஸ்வலாக ஃபஸ்ட் லுக் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் ஒரு யாராவது விவிஐபிஸ் இல்லை ஸ்டார்ஸ் வெளியிடுவாங்க. அதுதான் வழக்கம். பட் அப்படி இல்லாமல் இது மீடியா த்ரூவாக போகணும்னு நான் நினச்சோம். ஏன்னா நான் நம்புகிற ஸ்டார்ஸ் நீங்கள் தான். ஏன்னா எங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதே நீங்கள் தான்றனால உங்கள் த்ரூவாக தான் இது வரணுன்றது என்னுடைய ஆழமான விருப்பமாக இருந்தது. இந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்த என்னோட தயாரிப்பாளர் சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் நிஜமாகவே ரொம்ப பேஷனேட்டான ஒரு ப்ரொடியூசர். அவர் ஒரு சினிமான்ற ஆர்ட் ஃபார்முக்கு ஜென்யூனாக என்ன தேவையோ அது மேக்கிங்கில் அதை என்ன ப்ரொவைட் பண்ணால் அந்த மேக்கிங் ஜென்யூனாக வருமோ அதை கரெக்டாக பண்ணி கொடுத்த ஒரு மிக நல்ல சிறந்த தயாரிப்பாளர். ஒரு எல்லா டைரக்டருமே ஒரு ட்ரீம் ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்படி இருந்த ப்ரொடியூசர்ஸ் நம்ம நினச்சது எடுக்கலாம்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொடியூசர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ப்ரொடியூசரை எனக்கு அறிமுகம் செஞ்சு கொடுத்த என்னுடைய நண்பன் சதீஷ், சதீஷ் சினிமாவாலா பிக்சர்ஸ். சதீஷ் இல்லைன்னா ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிருக்காது. ஏன்னா எங்களுக்கு மையப்புள்ளியே அவர் தான் இருந்தார். ஸோ அது மட்டும் இல்லை, நாங்கள் கதை எழுதி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா ராஜு தான் ஹீரோன்னு நாங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறமா எங்களை ராஜுவே உள்ளே கொண்டு வந்தது சதீஷ் தான். ஸோ ஹீ இஸ் த ப்ராஜெக்ட் டிசைனர் ஆஃப் த ஃபிலிம் பன் பட்டர் ஜாம். அண்ட் கேவி துரை, முக்கியமாக நான் மென்ஷன் பண்ணோன்னா துரை டி கம்பெனி அவர் ஒரு முக்கியமான ஆள். ஏன்னா அவர் த்ரூவாக தான் ராஜு இந்த படத்துக்குள்ளே வந்தார். ராஜு கதை கேட்டுமே நம்பி ஒரு 2 மணி நேரம் கேட்டார். கேட்ட உடனே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டார் அந்த படத்தை. ஸோ அதுதான் முதல் நம்பிக்கை. இதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான காஸ்டியூம் குரூ இருக்குது. காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஆத்யா, பவ்யா இவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் சார்லி சார், சரண்யா மேம், தேவதர்ஷினி, இந்த மாதிரி ஒரு ட்ரீம் காஸ்ட் இருக்குது. ரொம்ப முக்கியமான ரோல்ஸில் ரொம்ப நல்ல ரோல்லாம் மைக்கேல் தங்கத்துரை பண்ணியிருக்காரு, விஜே பப்பு பண்ணியிருக்காரு. வேறு யாரையும் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. ஸோ எனக்கு என்ன நான் எழுதி வச்சு பேசலை, நான் இயல்பாக என்ன வருதோ அதை தோன்றதை பேசுகிறேன். இந்த போஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். ஸோ இந்த போஸ்டர் ஒரு ஒரு போர்க்களத்தில் உட்காந்து ஜாலியாக பன் பட்டர் ஜாம் சாப்பிட்ருக்கான்ற மாதிரியான ஒரு விஷயம். இது என்னன்னா, படத்தில் இருக்கிற ஈஸியாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணிடலாம். ஸோ அப்படி இல்லாமல் படத்தோட ஒரு கோர் ஃபிலாசபியை ஒரு சென்சிபிளாக அதை ஒரு மெட்டாஃபராக ஒரு ரினைசன்ஸ் பெயிண்டிங் மாதிரி பண்ணணுன்றது என்னோட விருப்பம். அதை என் ப்ரொடியூசர் சொல்லும்போது அவர் ட்ரை பண்ணி பார்க்கலான்னாரு. எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 50 days கையில் வரைஞ்சது தான் அந்த போஸ்டர். இங்கே நிறைய டிசைனர்ஸ் கிட்ட நான் ட்ரை பண்ணும்போது நிறைய பேர் பின்வாங்கிட்டாங்க. ஸோ ஃபைனலாக வி ஃபவுண்ட் எல்லோ டூத்ஸ். ஸோ அவங்க தான் இது நல்லா வரைஞ்சி இந்த லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு எல்லோ டூத்ஸ். அண்ட்
என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். பட் எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் கடைசியாக நான் முக்கியமான, அதாவது மேடையில் இருக்கிறவங்க தான் முக்கியம், கீழே இருக்கிறவங்க முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இடம் பற்றாக்குறை ப்ளஸ் யார் கொஞ்சம் இது வந்து ஒரு சின்ன ஈவெண்ட் தான்றனால நிறைய பேர் பேச வேணான்றனால நான் வந்து யாரையும் மேலே கூப்பிடல. ஸோ இனிமேல் ஃபைனலாக எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் டெஃபினட்டாக அறிமுகப்படுத்துகிறேன். அதான் வாழ்க்கையில் வந்து நமக்கு நிறைய போராட்டம் நடக்கும், பிரச்சனைகள் இருக்கும். இந்த போர்க்களம்னு நான் டெபிக் பண்ணது வந்து எல்லாரோட மைண்ட்லேயுமே இந்த போர்க்களம் இருக்குது. லைஃப்பில் வந்து நம்ம பிரச்சனையை சந்திச்சுட்டே இருப்போம். ஆனால் அன்றாட ஒரு சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த என்ஜாய்மெண்ட்ஸ் வந்து நம்ம என்ஜாய் பண்ணாமே போவோம், தள்ளி போட்டே போவோம். நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த நாளே இல்லாமல் போயிடும். ஸோ அந்தந்த கணத்தோட ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணுன்றது தான் அந்த ஃபிலாசபி தான் இந்த போஸ்டர் மூலமாக நான் லவுடாக சொல்ல நினச்சேன். அது எனக்கு தெரிஞ்சு நல்லா கன்வே ஆயிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்குலாம் பிடிச்சதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ப்ரெசன்ட் மீடியா உங்கள் சப்போர்ட் தான் வந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு கொண்டு போகணும். நீங்கள் எப்பவும் கூட வந்து இதை வந்து உங்கள் படமாக பார்த்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஜான்சன் சார் அண்ட் மை டீம். தேங்க்யூ. பட கதாநாயகி ஆத்யா பேசியதாவது. Hi everyone, thanks for being here. பன் பட்டர் ஜாம் இந்த படத்தோட கதையை ஃபஸ்ட்டு கேட்கும்போதே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்போது சில படத்தோட கதைகள் கேட்கும்போது ஓகே கதை நல்லா இருக்கா, கேரக்டர் நல்லா இருக்கான்னு பார்த்து தான் பண்ணுவோம். ஸோ பட் இந்த படத்தோட கதையை ராகவ் சார் சொல்லும்போது என் லைஃபோட நிறைய விஷயத்தோட கனெக்டாக இருந்துச்சு. நான் அப்போவே சொன்னேன், சார் எனக்கு இந்த படம் நிறைய கனெக்டாக இருக்குது. ஸோ நான் இந்த கதைக்கு ஆப்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னேன். ஸோ கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து லைக் செலக்டட்னு சொன்னாங்க. அப்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த விதத்தில் தேங்க்யூ ஸோ மச் ராகவ் சார் ஃபார் செலக்டிங் மீ ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். ஹீஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அப்புறம் சுரேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சார். அவர் இங்கே இல்லை, பட் வி ஆல் மிஸ் யூ சார். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான படம் நீங்கள் எடுத்ததுனால ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் சதீஷ் சார், அவரால் தான் இந்த படம் வந்து இங்கே இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ சதீஷ். அண்ட் கம்ஸ் டு ராஜு, உண்மையிலே சொல்கிறவங்க கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலி ட்ரூலி அமேசிங். என்ன சொல்கிறது, எப்போவுமே அவர் அந்த கேரக்டராகவே இருப்பாங்க. அவங்க உண்மையிலே அந்த கேரக்டராக வேறு என்ன கேரக்டர்னு எனக்கு தெரியல, பட் அவங்க படத்தில் என்ன கேரக்டரோ அதே மாதிரி வாழ்ந்துகிட்டே இருந்தாங்க படத்தில். ஸோ இட் வாஸ் அமேசிங் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் இந்த படத்தோட கேமராமேன் பாபு சார் எங்களை எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டியிருந்தாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு வைப்ரண்டான ஒரு காஸ்ட் இருக்குது. பவ்யா, மைக்கேல், அப்புறம் சரண்யா மேம், தேவதர்ஷினி மேம், சார்ல்ஸ் சார், அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் a big thanks to the entire crew of BBJ, managers, Bharati sir, Gani sir, and the technicians, ADs, குரு அண்ணா, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த படம் கூடிய சீக்கிரமே தியேட்டர் வருவாங்க. நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் தேவை, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பன் பட்டர் ஜாம் படத்தில் கதை நாயகனாக அறிமுகமாகும் ராஜு அவர்களுக்காக இந்த மேடை காத்திருக்கிறது. அழைக்கிறோம் ராஜு அவர்களை. இது எனக்கு முதல் முறை நான் வந்து ஒரு லீட் ஆக்டராக நடித்து அதோட ப்ரெஸ் மீட் வந்து எனக்கு ரொம்ப புதுசு. ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சுக்கோங்க. 1-2 பதட்டத்தில் ஏதாவது மாற்றிக்கிட்டு ஏதாவது சொல்லிட்டேன்னா மன்னிச்சிருங்க. முதலாவதாக இங்கே வந்திருக்கிற பத்திரிகை, ஊடகம் துறை நண்பர்கள், பெரியவங்க, இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே பெரிய வணக்கம். மேடையில் உட்காந்துருக்கிற டெக்னீஷியன்ஸ், கீழேயும் இருக்கிற டெக்னீஷியன்ஸ், இந்த படத்தை உருவாக்க உதவுனவங்க, அப்படி எல்லாருக்குமே என்னோட பணிவான வணக்கம். அப்புறம் இந்த மீடியா, இந்த ப்ரெஸ் பெரியவங்க மூலமாக என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற சினிமா ரசிகர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கம். அதே மாதிரி இந்த இடம், இந்த வாய்ப்பு, இன்றைக்கி இங்கே மைக்கு பிடிச்சி இந்த லைட்டு முன்னாடி நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன்னா அது காரணமான முக்கியமான ஒரு விஷயம் விஜய் டிவி. அவங்களுக்கு என்னோட நன்றி. ஹாட் ஸ்டாருக்கு என்னோட நன்றி. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கும் அதில் என்னை ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்ச இந்த அந்தஸ்தை இன்னைக்கு இந்த ஒரு மரியாதை எனக்கு கொடுத்துருக்கிற
எல்லா பிக் பாஸ் ரசிகர் குடும்பத்துக்கும் என்னோட பணிவான நன்றி. இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம் எனக்கு. ஏன்னா நான் இதே எல்வி பிரசாத்ல ஃப்ரெண்ட்ஸு படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து அசிஸ்டண்ட்டாக கூட சேர்ந்து ப்ராஜெக்டில் வேலை செஞ்சுருக்கேன். இன்னொன்று அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த காலத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஸ்ஸில் இருக்கும்போது இதே மாதிரியே வந்து பின்னாடி அவங்களோட வந்து உட்காந்து ஒருத்தர் என்னென்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். எனக்கு நல்லாவே புரியும் உங்களுக்கு நாங்கள் பேசுகிறது எப்படி இருக்குது அப்படின்றது என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியும். ஸோ எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் டேங்கிறதுனால சில விஷயங்கள் மட்டும் எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. எனக்கு தோன்ற சில விஷயங்களை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் முதல் விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய சினிமா தேட்டரில் போய் ஒரு படம் பார்க்குறதுக்கே லேட் ஆகுது. பிளான் பண்ண டைமில் போய் பார்க்க முடியல. அப்போது ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறதுக்கு எவ்வளோ லேட் ஆகும்னு யோசிச்சு பார்த்தா வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக இது நடக்குதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த இடத்துல நான் இன்றைக்கி என்னை கொண்டு வந்து விட்டுருக்கிற, ஸோ நம்ம ஓட்டு போட்டாலும் சரி, நம்மளை பற்றி எழுதுறது நீங்கள் எல்லாருமா சேர்ந்து தான். இந்த வெற்றியை வந்து நீங்கள் எனக்கு கொடுத்தது. ஸோ இன்னைக்கு நான் இங்கே நிற்கிற இந்த நிமிஷத்துக்கு ரொம்ப நன்றியோடு இருக்கிறேன். ரொம்ப எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. இதை மாதிரியே வாழ்க்கையில் வந்து எந்த இடம் கிடைச்சாலும் அந்த நிமிஷத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத நான் இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து இந்த லாயர்ஸ் அண்ட் டாக்டர் கிட்ட எல்லாம் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வந்து எனக்கு பர்சனலாக இந்த ப்ரெஸ்ஸிக்டையும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்றது நான் ஃபாலோ பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன், நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயாச்சும் ஒன்று சொல்லி வேறு எங்கேயாவது ஒன்று சொன்னால் மாட்டி பிடிச்சி ஆட்டி வெளுத்து விட்ருவாங்க. அதனாலே நமக்கு அதில் கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. ஸோ அதனால் உங்ககிட்ட என் மனசில் என்ன இருக்கோ அதை நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப மேடை அலங்காரத்துக்கு சிலது சேர்த்து சொல்லலாம் கூட, ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பிக் பாஸை விட்டு வெளியில் வந்தபோது என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஒரு காலத்தில் வாய்ப்பு தேடி இதே இடத்துல அட்ரஸ் கார்த்திக்னு ஒருத்தர் இருப்பார். ஒரு பெரிய 1 கேர் நோட்டில் ஒரு பேப்பரில் எங்கெங்கே ஆடிஷன் நடக்குதுன்னு எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு தெருவாக போய் இருக்கிற எல்லா ஆஃபீஸ்லையும் என்னோடய ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்கேன். அப்படி இருந்த எனக்கு வந்து பிக் பாஸில் ஒரு வெற்றி வந்த பிறகு கதை சொல்கிறேன் கேட்குறீங்களான்னு சொல்கிறது வந்து எனக்கெல்லாம் ரொம்ப டூ மச். ஸோ அப்போ ஒரு கதையை கேட்டு அதில் குறை நிறைகள் எல்லாம் சொல்லணும் அப்படின்றது என்னோட இது கிடையாது. வர்ற வாய்ப்பு ஒன்று எனக்கு தேவதை மாதிரி. ஸோ அதனால் எந்த தேவதை கை கொடுத்தாலும் அந்த தேவதை கையை இருக்க பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்துடணுன்றது என்னோட யோசனையாக இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இதில் அனுபவம் இருந்தவங்க நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. நீங்கள் த்ரில்லர் பண்ணுங்கள், உங்கள் கண்ணுக்கு நீங்கள் வில்லன் பண்ணுங்கள், நீங்கள் வந்து காமெடி பண்ணுங்கள், இல்லை நீங்கள் எது பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு 1.5 வருஷம் சுற்றி நானாக ஒரு கதை பண்ணுறேன்னு சொல்லி போய் அப்புறம் என் வீட்லேயே எனக்கு அடையாளம் தெரியாமல் மூஞ்சியில் தாடி கிடியெல்லாம் வளர்ந்து, ஸோ அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளாக நம்மளை ரசிகர்களுக்கு எப்படி பிடிக்கும், பார்க்குறவங்க நம்மக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு படம் தான் இந்த படம். ஆனால் யாருக்கு பிடிக்கணும் அப்படின்றத நான் நினச்சிக்கிட்டேங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பியூர் சினிமாவை பண்ணுங்கள், சினிமாவில் இருக்கிற ஆளுங்களுக்கு பிடிக்கணும், அப்போ தான் வந்து நிற்க முடியும் அப்படின்னாங்க. ஒரு சில பேர் வந்து ஃபேமிலிக்கு பிடிக்கணும், இன்னொரு சில பேர் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கணும்னா, யாருக்கு பிடிக்குன்றது யாருக்கு எளிமே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, இந்த படத்தை வந்து லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் தாய் குலங்களுக்கு ரொம்ப பிடித்த படமாக இருக்கும். இந்த பண்பாட்டு ஜான் ரொம்ப சிம்பிளான ஒரு படம், அது ஹம்பிளான ஒரு படம். அண்ட் இந்த படத்தில் நிறையா விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும், நிறையா சொல்லணும்னு தோணுது. ஆனால் இது ஒரு போஸ்டர் லான்ச்சுன்றதுனால என்னோட ஒரே சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். என்னென்னா, இன்றைக்கி நிறையா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு போஸ்டர் வேணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சென்டென்ஸில் நீங்கள் ஏஐக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அதை க்ரியேட் பண்ணி அல்ட்ரா ரியலாக ஏதோ ஒன்று கொடுக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக மாறிக்கிட்டே வர்ற இந்த நேரத்துலையும் கூட கைப்பட வரைகிற ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு குதிரையும் ஒரு ஆள் ஒரு அம்பும் அதில் இருக்கிற ரத்தம், பன்னு, பட்டர், ஜாமின் எல்லாத்தையும் தனித்தனியாக வரைய வச்சு கேரளாவில் எல்லோ டூத் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இன்றைக்கி இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எங்கே இருந்தாலும் அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி. இதுதான் ஒரு நாய்ஸை கிரியேட் பண்ண போகுது. அண்ட் அவங்கள உள்ள ரோப்பின் பண்ணதுக்கு ரைஸ் அண்ட் ஷைன் சினிமாவாலா நிறுவனம் சதீஷ் மற்றும் துரைக்கு என்னோட பணிவான வணக்கம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் கடைசியாக ஒரு விஷயம், புராண கதைகள்லாம் வந்து மனுஷனோட தலையெழுத்தை வந்து பிரம்மர் எழுதுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 4 தலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனுஷனை அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு ஆளை உருவாக்குறதுக்கு 4 தலை வேணும். அதே மாதிரி என்ன மாதிரி நடிகர்களை வந்து அவங்களோட தலையெழுத்து எழுதுறதுக்கு ஒரு 4 தலை முக்கியமாக இருக்குது. முதல் தலை சினிமாவுக்காக எழுதும் எழுத்தாளர். ஸோ அந்த எழுத்தாளர் இங்கே இருக்கார். என் சினிமா வாழ்க்கை முதல் பக்கத்தை எழுதின எழுத்தாளர். 2வது தலை அதோட டெக்னீஷியன்ஸ், அவர் ஃப்ரேமில் எழுதுவார், கேமராமேன்.
மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக்கல் நோட்ஸில் எழுதுவார். எடிட்டர் எழுதுனது பூரா கட் பண்ணி எரிஞ்சிருவார். அந்த மாதிரி செகண்ட் தலை வந்து டெக்னீஷியன்ஸ். மூன்றாவது தலை அப்படின்றது வந்து நீங்கள் தான். நீங்கள் எழுதுறது தான் என் தலையத்தில் அது கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணி நீங்கள் எழுதுறது. 4வது தலை மக்கள். நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை பார்த்து படித்து அவங்க மீண்டும் ஒன்று எழுதுவாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க தலை. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பன் பட்டர் ஜாம் படக்குழுவினரிடம் பத்திரிகை மீடியா நிருபர்கள் சரமாரி கேள்வி கேட்டனர். அதற்கு அவர்கள் உற்சாகமாக பதில் அளித்தார்கள். சூடும் சுவையும் நிறைந்த அந்த கலந்துரையாடலை இப்போது கேட்கலாம். டைரக்ட் சார், போஸ்டர் வந்து ஆக்சுவலா பிரிட்டிஷ் இதோ இங்க இந்த பக்கம் பாருங்க. ஓகே ஓகே. பிரிட்டிஷோடைய அந்த போர்க்களம் மாதிரி இருக்கு. அவரு இளவரசரா இல்ல மகாராஜாவா தெரியல. பட் ஆனா அவருக்கு முதுகுல எல்லாருமே குத்துற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்கீங்க. இப்பத்தி நடக்கிற ஜெனரேஷன் கதையா இல்ல லவ் ஸ்டோரி அந்த காலத்து அந்த மாதிரி இல்ல ஏதாவது? இது கரண்ட் ஜென்ரேஷன், இப்ப இருக்கிற ஜென்ரேஷனோட இதுதான் அது. அது என்னன்னா படத்துக்குள்ள ஒரு ஒரு சின்ன பிலாசபி இருக்கு. அதை டெபிக் பண்ற மாதிரி தான் அந்த மாதிரி போஸ்டர் பண்ணணும். என்னன்னா நமக்கு பாஸ்ட் நம்ம முக்கால்வாசி லைஃப் வந்து கரண்ட்ல வாழவே மாட்டோம். என்னன்னா நமக்கு வந்து பாஸ்ட்ல நிறைய பேகேஜ் இருக்கும். நடந்து முடிஞ்சதை நினைச்சு ஹர்ட் ஆகி அதே ஹாண்ட் ஆகிட்டே இருக்கும். அதுல வந்து பாதி லைஃப் வேஸ்ட் ஆகும். இல்லைன்னா வந்து அடுத்து என்ன நடக்க போகுது ஃபியூச்சர்லங்கிற ஒரு பயம் இருக்கும். ஒன்று கற்பனையில பின்னாடி வாழ்வோம், இல்லைன்னா ஃபியூச்சர்ல ப்ரொஜெக்ட் பண்ணி நம்மளே வாழ்ந்துட்டு இருப்போம். அந்தந்த கணத்தை நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம் ஆக்சுவலா. ஸோ என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சுற்றி போர்க்களமாகவே இருந்தாலுமே கீப் காம் அண்ட் ஹேவ் அ பென் பட்டர் ஜாம். அதுதான் இந்த படத்தோட டேக்லைன். ஜஸ்ட் சில். அவ்வளோ லைஃப்ல ஒன்றுமே எதுவுமே பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, ஜாலியாக நீ இருன்றது தான் சொல்லுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி போஸ்டர் பண்ணுவோம். டைரக்டர் சார், சொல்லுங்க சார். பன் பட்டர் ஜாம் அது யூஸ்வலாக டீ கடையில் போனால் தான் கேட்பாங்க எல்லாம். பட் இது நீங்கள் வச்சதுக்கு என்ன காரணம், வேறு ஏதாவது இருக்கா? இல்ல, இந்த படத்தோட திரைக்கதையில வந்து ஒரு உணவுப் பொருள் தேவைப்பட்டுச்சு. அதனால எல்லாருக்குமே வந்து சைல்ட்ஹுட்ல வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு உணவுப் பொருள் வந்து மெமரியா இருக்கும் இல்லையா? ஜவு மிட்டாய், பஞ்சு மிட்டாய், அந்த மாதிரி ஏதோ கடல் மிட்டாய், ஏதோ ஒன்று, கமர்கட்டோ, ஏதோ ஒன்று சின்ன வயசுல நம்ம ஸ்கூல் டைம் படிக்கும்போது வந்து ஒரு விஷயம் வந்து சாப்பிட்ருப்போம் ரெகுலராகவே. அது நமக்கே தெரியாது, ஏதோ சின்ன காசு சேர்த்து சாப்பிடுவோம். அந்த உணவுப் பொருளை நீங்கள் பல வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து டக்குன்னு அந்த மெமரிஸ் எல்லாம் வந்துடும். அது நெகட்டிவோ பாசிட்டிவோ உங்களுக்கு எல்லாமே அது வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு உணவுப் பொருள் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ வந்து அது என்ன வைக்கலான்ட்டு நான் ஸ்கிரிப்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு அந்த ஒரு இடம் மட்டும் அது என்ன பேர் வைக்கலான்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு கரெக்டாக பன் பட்டர் ஜாம் டைட்டில் கொடுத்தது சதீஷ், என்னோட ஃப்ரெண்டு, சினிமாவில். கதை கேட்டவுடனே எக்ஸைட் ஆகி சூப்பராக இருக்குது, இந்த இடத்துல வந்து நான் 2-3 சஜஸ்ட் பண்ணேன். பட் இப்படி பன் பட்டர் ஜாம் வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அப்படிதான் எனக்கு தேவை. பேசிக்காக படத்தோட ஒரு முக்கியமான ஃபிலாசபியை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம், அதை வந்து சுருக்கமாக சிம்பிளாக சாதாரணமாக சொல்லணும், அது ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லணுங்கும் போது அந்த இடத்துல ஒரு உணவுப் பொருள் மெட்டாஃபராக தேவைப்படுது சார். ஒரு உருவகமாக தேவைப்படும் போது அந்த இடத்துல இந்த பன் பட்டர் ஜாம் வந்து நல்லா அமைஞ்சது. ஸோ தேங்க்ஸ் டு சதீஷ். ராஜபாய், இல்லை ஆக்சுவலா பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்த உடனேயே டக்குன்னு ஹீரோவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க எல்லாருமே. ஆனா நீங்க கொஞ்சம் கேப் விட்டுருக்கீங்க. கேப் விட்டு நீங்களும் ஸ்டோரி எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேயே டைரக்ட் பண்றேன் அப்படிலாம் சொன்னாங்க. அந்த கதை என்ன ஆச்சு? இந்த கதை சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நம்ம ஹீரோவா இது பண்ணும் போது அதுல ஏதாவது கத்துக்கிட்டீங்களா புதுசா ஏதாவது? கண்டிப்பாக கற்றுக்கிட்டேன்னா, நான் வெளியில் வரும்போது நானும் தான் இப்போ பிக் பாஸில் ஜெயிச்சாச்சா அப்படின்னா வெளியில் வந்தோடனே டக்குன்னு ஹீரோ ஆகிடுவோம் அப்படின்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டரில் வேலை செஞ்சதுனால இந்த ரியாலிட்டி என்னன்றது தெரியும். கதை தான் ஹீரோ. ஸோ சரியான ஒரு கதை வேணும். கதை நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல நடிகன் உருவாக முடியுன்றதை நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ அப்போ நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல சொல்லி ஓகே வாங்கியிருந்த ஒரு கதையை நீயே நடி, நான் சுரேசருக்கு ஒரு கதை எழுதி வச்சிருந்தேன். ஸோ அந்த கதையை வந்து நீயே நடின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஸோ அந்த கதையை எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு எல்லாத்துலேருந்தும் கட் ஆஃப் பண்ணிட்டு தனியாக போய் எழுத ஆரம்பித்தேன். அதில் நாட்கள் ஓடினது எனக்கு சரியாக ட்ராக் பண்ண முடியல. 6 months 8 months கிட்டத்தட்ட 1.5 வருஷமே ஆயிடுச்சு. அதை ஃபுல்லாக என்க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு, ஒரு கதை முடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. ஸோ அப்போ ஒரு கடைசி பார்ட்டை எழுதும்போது என்ன நமக்கு என்ன ஒரு யாராவது ஒருத்தர் கேக்கு மாதிரி யாராவது கொண்டு வந்து கொடுத்தா நாம் அதை அப்படியே படிச்சுட்டு நடிச்சு ஜாலியாக போயிடலாமேன்னு சொல்லும்போது எனக்கு வந்து கேக்கு தான் அந்த பன் பட்டர் ஜாம். ஸோ ரொம்ப அந்த மாதிரியான ஒரு மூடில் கேட்டு எனக்கு டைம் ஓகே 2 மணி நேரம் டைம் போனது தெரியல அப்படின்னும்போது ஒரு நல்ல படமாக தான் இருக்கணுன்ற ட்ரஸ்ட் அதில் போச்சு. நல்ல படம் தான். ராஜு சார், ரைட்.
நீங்கள் பிக் பாஸில் இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, சில விஷயம் வந்து என்னை ஏமாத்தினாங்கன்ட்டு. சரி, இந்த இந்த படத்தில் பார்க்கும்போது, ஸ்க்ரீனை பார்க்கும்போது துரோகம் பண்ணிட்டாங்கன்னு இல்லை, சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க பிக் பாஸில். ஆமாம், பிக் பாஸில் நீங்கள் வந்து துரோகம் ஏமாத்துறாங்க என்ன, நான் ஏமாத்தினால தான் வந்து நான் இப்படி இருக்கேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு 2 வில் அம்பு கொட்டியிருக்காங்க. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஏதாவது சொல்ல வர்றீங்களா, இல்லை வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இது வைங்கன்னு சொன்னீங்களா? ஐயா, நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல சாமி. இவர் அம்பு குத்துறதே எனக்கு மேல இருந்து கீழே விழும்போது தான் தெரியும். அதனால எல்லாருக்குமே நடக்கிறது தானுங்க துரோகம்ன்றது. உங்களை யாருமே ஏமாத்துனது இல்லையா? நம்ம எல்லாரையும் ஏமாத்துறாங்கல்ல. அதனால அது வந்து ஒரு ஒரு சாரி சார், இதுக்கு என்ன சொல்றது தெரியல. நான் அந்த மாதிரி யாரையுமே சொல்லலைங்க. எனக்கு யாரும் துரோகம் பண்ணவங்களாம் மறந்துருச்சு. அந்த மாதிரி தான். ஹீரோயின் மைக் கொடு மேடம். முதல் தடவையாக வந்திருக்கீங்க, சினிமாவுக்கு வந்திருக்கீங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் குதிரை இருக்கு, கழுகு இருக்கு, அம்பு இருக்கு, பீரங்கிலாம் இருக்கு. உங்க முகமே இல்லையே. நீங்க வந்து சதீஷ் சார்ட்ட, ஹீரோட்ட, டைரக்டர் ஏன் சண்டை போடல? நானும் தேடினேன். அப்புறம் ஓகே, அடுத்ததுக்கு வரும்போது பார்க்கலாம் நினைச்சேன். அடுத்ததுலும் இல்லைன்னா கேட்கலாம் இருக்கேன். சார், டைரக்டருக்கு அந்த கொஸ்டின் சொல்லுங்க சார். சரி, ஓகே. இந்த படம் வந்து எவ்வளோ தூரம் முடிஞ்சிருக்கு? ஒன்று. ரெண்டாவது பார்க்கறதுக்கு இதுக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன? இந்த மாதிரி ஒரு கதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சம்பவத்தை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதிருக்கீங்களா, இல்லாட்டி வந்து ஒரு ஜென்ரிக் தாட் தானே? படம் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னா, இந்த ஃபைனல் ஸ்டேஜஸ் சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்ஸ் இருக்குது, அவ்வளோதான். படம் முடிஞ்சிடும் கூடிய சீக்கிரத்தில். எல்லாமே ஆறாவது எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்குது படம். ரிகார்டிங் இந்த கதை வந்து இது இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. என்னோட ப்ரொடியூசர் வந்து ஒரு லைனோட வந்தார். அவர்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் இருந்தது. அதுக்கு நம்ம கரெக்டான ஒரு ரைட்டர் வச்சு எழுதி அதை வந்து பெருசாக படமாக பண்ணணுன்றது அவரோட எய்மாக இருந்தது. ஸோ அப்படி அவர் வரும்போது, அப்ரோச் பண்ணும்போது என்னை வந்து சதீஷ் வந்து என்னை கனெக்ட் பண்ணி விட்டார். உனக்கு பிடிச்சிருக்கா பாருன்னு சொல்லி நீ பார்த்துட்டு உனக்கு ஓகேனா பண்ணலான்ற மாதிரி. எனக்கு கேட்டேன், அதில் ஒரு ஸ்பார்க் இருந்தது. அதுக்குள்ளே ஒரு பெரிய பொட்டன்ஷியல், அதை டெவலப் பண்ணி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்கிரிப்டாக, பிகாஸ் ரைட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து நான் வந்தனால எனக்கு வந்து ஓகே, அந்த கதையை வந்து ஒரு ரைட்டிங்காக ஃபஸ்ட்டு பெருசாக ஊதி அதை ஒரு நல்ல கதையாக ஸ்ட்ராங்காக பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த விஷயத்தை வந்து வைக்கலாம் அப்படின்றது ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. அதாவது நான் சொல்கிற விஷயம்ன்றது இந்த போஸ்டரில் இருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, லைஃபுங்கிறது நவுல வாழ்றதுன்றது. ஸோ அதை உள்ளே வைக்கலான்ற எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடச்சிது. ஸோ அந்த டயத்தில் நான் அந்த மனநிலையில் தான் இருந்தேன். ஸோ அதனால் அந்த கதை வந்து நான் எழுதினேன். ஆத்மியா, இந்த படத்தில் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, அது என்ன கனெக்ஷன் ஆச்சு சொல்லுங்க. அதை நானும் இதே மாதிரி என்ன சொல்றது, பாஸ்ட்ல நிறைய லைக் ஸ்டக்கா இருந்துச்சு நிறைய லைஃப்ல. ஸோ சொல்லுங்க. சரி, இல்லை, உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு என்ன ஆச்சு அது சொல்லுங்க. கதை இல்லை, உங்களுக்கு என்ன எல்லாருக்குமே பாஸ்ட் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாஸ்ட்ல நானும் என்னோட கேரக்டர் எப்படின்னா கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கிற கேரக்டர் தான். ஸோ சில நேரம் எனக்கு அப்படி ஸ்டக்கா இருந்துச்சு. பட் அதை பத்தி பாஸ்டையும் பத்தி யோசிக்க கூடாது, ஃபியூச்சரை பத்தியும் யோசிக்க கூடாது. நான் லவ் ஃபெயிலியர் எதனா ஆயிடுச்சா உங்களுக்கு? லவ் ஃபெயிலியர் எதனா ஆயிடுச்சா உங்களுக்கு? லவ் ஃபெயிலியர் மட்டும்தான் பாஸ்டா? இல்லை, அதான் கேட்குறேன். அது மாதிரி பாஸ்ட்னா வேறு எதனா என்ன? பாஸ்ட்னா நிறைய மீனிங் இருக்கும், லவ் ஃபெயிலியர் மட்டும் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் லைஃப்ல. வெரி குட். அதுல ஸ்டக்கா ஒரு டைம் வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கே தோணுச்சுதான், பாஸ்டும் இல்லை ப்ரெசென்ட்டும் இல்லை, நம்ம இப்போ வாழ்ந்துட்டு ப்ரெசென்ட்டும் இருக்கு, ஃபியூச்சரை பத்தி நினைக்க கூடாது. அவ்வளோ. வெரி குட், வெரி குட். ராஜுபாய், பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அங்கீகாரம் தேடி பைக்ல 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு எங்கெங்கே அலைஞ்சு அப்படின்னு சொன்னீங்க. விஜய் டிவி மூலமா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த திரையுலகம் உங்களை எப்படி பாக்குது? உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சதா நீங்க பாக்குறீங்களா? எப்படி? ஆமாண்ணா, மரியாதை கொடுக்குறாங்க நிறைய இடத்துல. கதை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க, சாருன்றாங்க. அதுவே பெரிய விஷயம். அதை வந்து சில பேர் நம்ம சாருன்னு கூப்பிட்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. பட் ஆனால் நம்மளை விட அனுபவத்துலேயும் இதுலேயும் பெரிய ஒரு ஆளுங்க வந்து மதித்து பேசுகிறாங்க. இப்போ பாருங்கள், நான் மைக் பிடிச்சி கேள்விக்கு நான் அங்கே உட்காந்துருந்தேன், கேட்டு பதில் சொல்கிறேன்றது வந்து ஒரு மரியாதை, ஒரு அந்தஸ்து மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அது காரணம் அதுதான் நினைக்கிறேன். ராஜுபாய், ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து போஸ்டரே ஒரு பிரின்சஸ், ஒரு ராஜாவா காமிச்சிருக்காங்க. அதுலயும் நிறைய ஈட்டிலாம் இருக்கு. மைக்ல கேட்க சொல்றாங்க. மைக் கொடுங்க. அண்ணா ராஜு, அங்க யாரும் கேட்குறாங்க, கேளுங்க கேளுங்க. டேரக்டர் ஆகணுங்கிறது தான் உங்களோட ஆசை, கனவு எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
இப்போது நடிப்பு பக்கம் வந்திருக்கீங்க. நம்ம டேரக்டர் ஆக முடியாதா இனிமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா? இல்லை கண்டிப்பாக அதையும் பண்ணிடுவீங்களா? இல்லை, நான் நடிக்கிற ஆசையில் தான் வந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்தேன். நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தர்ற மாதிரி தெரியல. அதனால பரவாயில்ல, நாமளே எழுதி நாமளே நடிச்சிடலாம்னு சொல்லி தான் பாக்யராஜ் சார்கிட்டையும் நெல்சன் சார்கிட்டையும் வேலைக்கு சேர்ந்தேன். ஆனால் நடிச்சிடலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி டைரக்ஷன் வேலைன்றது வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. ஆனால் இப்போ எனக்கு நான் பிக் பாஸ் முடிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து எழுதி இயக்கி நானே நடிக்கிறதுக்கு தான் சொன்ன மாதிரி. ஸோ அது வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. சில வேலைகள் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. நம்ம ஆனால் அது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடாது, எல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல யாராவது என்னை ஞாபகம் வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஞாபகம் வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ அதனால் அந்த ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. இங்கே எல்லாருக்குமே அவங்களுடைய ப்ரெஷர்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. அதில் வந்து நாமளும் வந்து அந்த கரெக்டாக டைமில் ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுனால இது ஃபஸ்ட் பண்ணிட்டேன். அது வந்து எப்போ நடக்குதோ நடக்கும்னு நம்புறேன். ராஜு சார், இங்க உங்களை கவினுக்கு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? ஐயோ, அப்படிலாம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா நான் பாட்டு ஒரு ஓரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறேங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. நாங்கள்லாம் ஒன்றா, அவன் ஒர்க் பண்ணதையும் நான் பார்த்துருக்கேன். அவர் எப்படி ஒர்க் பண்ணுவார், அவர் மைண்டில் என்ன இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். இந்த போட்டி அப்படின்றது வந்து எனக்கு இதுக்கெலாம் நான் வந்து ரேஸ்லேயே இல்லை. என்னை நீங்கள் போட்டி இப்படின்லாம் சொல்லக்கூடாது. நம்ம உள்ளே வந்து படமாக இது பண்ணி நீங்கள்லாம் ஏற்றுக்கிட்ட பிறகு தான் அது இந்த போட்டி அதெல்லாம் நான் பார்க்கல. எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் இந்த படத்தில் வந்து நடிக்கும்போது டைரக்டர் பிடிச்சிருக்கா, அவ்வளோதான். அதுக்கு வெளியில் வந்தபோது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவ்வளோதான். போட்டி இப்படிலாம் சொல்லி முடிச்சு விட்றாங்க. ராஜுபாய், ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் போஸ்டே வந்து ஒரு ராஜா கெட்டப்ல இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. அதுலயும் சிரிச்ச முகம், சுத்தி வந்து கலவரம் டெத்லாம் இருக்கு. பட் ஈட்டிலாம் உங்களை நோக்கி வர மாதிரி இருக்கு. ஆனா கூலா பட்டர் ஜாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ரியல் லைஃப்லயும் அப்படிதான் இருப்பீங்களா? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் கூலா இருப்பேன். ஆமாம், ஆமாண்ணே. ரியல் லைஃப்ல அப்படிதானே இருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு அதை பார்க்கும்போது என்னை கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரி தான். நம்ம வெளியில மேடையில் சொல்ல முடியாது இல்லையா எல்லாத்தையுமே. அதனால ஸோ என்னால் நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஓரளவுக்கு அப்படிதான் இருக்கு. ட்ரை பண்றேன். சதீஷ் ஜி தான் உங்களை கூப்பிட்டாரா ஹீரோவா நடிக்க வைக்கிறதுக்கு? ஆமா, சதீஷ் சார், அப்புறம் சதீஷ் ப்ரோ, துரை ப்ரோ, அப்புறம் இவங்க வந்து ஒரு ஈசிஆர்ல ஒரு சொகுசு மாளிகையில் எனக்கு கதை சொன்னாங்க. பக்கத்துல இருந்து இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்து அப்படியே நடந்துக்கிட்டே இருந்து பில்லா படத்துலலாம் ஒரு ஃபீலிங்ல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கதை சொன்னாங்க. கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போதான் வந்து அவர் அடிச்சு முடிச்சு ஃபுல் ஸ்டாப் அடிச்சுட்டு இந்த லேப்டாப்பை மூடும் போது பார்த்தா நான் என்னை உட்கார வச்சிருந்தாரு இவர் முன்னாடி. இவர் தான் ராஜு சொல்லலாமா அப்படின்னு சொன்னாரு. ஒரு 2 மணி நேரம் டைம் போனதே தெரியல. இப்படிதான் நடந்தது. இவர் தான் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. இவர் எப்படி கூப்பிட்டாருன்னு சொன்னா, விஜய் டிவியில நான் வந்து அந்த ஆடியோ லான்ச்லாம் ஹோஸ்ட் பண்ணுவேன்ல, அதோட டைரக்டர் ஜோஷுவான்னு ஒருத்தர், அவர் மூலமா இவங்க நம்பர் வாங்கி கொடுத்தாங்க. ஜோஷுவால சொல்லணும். ஆமா, அவருக்கு ரொம்ப நன்றி. அவர் தான் நம்பர் கொடுத்த நண்பர். நன்றி. இவ்வளோ கேட்டீங்க. இந்த டைட்டில் எல்லாம் சொன்னாங்க நான் தான் கொடுத்தேன்ட்டு. ரொம்பலாம் யோசிக்கல. அவன் ஃபோன் பண்ணும்போது நான் மவுண்ட் ரோட் பிலால்ல இருந்தேன். நான் பிலால்ல பிரியாணி சாப்பிடலான்னு போனேன். சரி, முன்னாடி பண்பட ஜாம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ ராகவ் ஃபோன் பண்ணாங்க. டைட்டில் மாட்டல என்ன பண்ணலாம், என்ன ராகவ் நீ என்ன யோசிச்சேன். அவர் என்ன சொன்னார், பிரெட் ஆம்லேட்னு சொன்னார். இன்னும் ஏதோ ஒன்று சொன்னா யூ டூ சம்திங். அவர் பிரெட் ஆம்லேட், நான் சொன்னேன் பிரெட் ஆம்லேட்லாம் வைக்கிறேன், நான்வெஜ் சாப்பிட உள்ள வர மாட்டாங்க. அதனால கையில பண்பட்டு ஜாமுன் வச்சு அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகிட்டா போதும். ஓ, நல்ல டைட்டில் அவங்களுக்கு கொடுத்துட்டேன், சரி ஓகே வச்சுக்கோ அப்படின்னா சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே யோசிச்சேன், ஐயோ ரொம்ப கேட்சியான டைட்டில் கொடுத்துட்டேன். பட் ரொம்ப நல்ல டீம், நல்ல க்ரூ. டெஃபினட்டாக உங்கள் சப்போர்ட் தேவை. ஓகே, நீங்களும் படம் பார்க்கும்போது உங்களுக்கும் தெரியும். இப்போ ரீசெண்டாக குட் நைட்டு, 2-3 நல்ல படங்கள்லாம் ஐ மீன் ஒரு யங்ஸ்டர்ஸ் ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஜென்சி, ஆமா ஆமா, அவங்க எல்லாம் பயங்கரமா கனெக்ட் பண்ணிப்பாங்க. நம்மளும் கனெக்ட் பண்ணிப்போம் பயங்கரமா. நிறைய லேயர்ஸ் இருக்கு.